அவர் முன்வைக்கப் போகிறார் என்பதுதான் மிக முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. மதியத்திற்கு மேல் நமக்கு அதற்கான விவரங்கள் தெரியும். புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல், திறன்களை வளர்த்தல், சுய தொழில் முனைவை ஊக்குவித்தல் போன்றவற்றில் புதிதாக இனோவேட்டிவான யோசனைகளை உருவாக்குவதற்கான ஆலோசனை கூட்டம் என்பதும் இன்றைய தினம் நடைபெற இருக்கின்றது. பிரதமர் நரேந்திர மோடியும் பேசுவார். 2 அமர்வுகளாக நடைபெறக்கூடிய இந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் 2வது அமர்வில் தான் இந்த மிக முக்கியமான கூட்டத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் கலந்து கொண்டு பேச இருக்கின்றார். என்ன மாதிரியான முக்கியமான கோரிக்கைகளையும் கருத்துகளையும் அவர் முன்வைக்கப் போகிறார் என்பதுதான் மிக முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. மதியத்திற்கு மேல் நமக்கு அதற்கான விவரங்கள் தெரியும். புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல், திறன்களை வளர்த்தல், சுய தொழில் முனைவை ஊக்குவித்தல் போன்றவற்றில் புதிதாக இனோவேட்டிவான யோசனைகளை உருவாக்குவதற்கான ஆலோசனை கூட்டம் என்பதும் இன்றைய தினம் நடைபெற இருக்கின்றது. பிரதமர் மோடி தலைமையில் நிதிகளை நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். நிரஞ்சன் தொடர்ந்து வழங்கலாம். நித்தி ஆயோக் கூட்டத்தின் 11வது கூட்டம் என்பதுதான் இன்றைய தினம் டெல்லியில் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் கலந்து கொண்டிருக்கின்றார். அதே போல கேரளா, கர்நாடகா, அதே போல மேற்கு வங்கம் என்ற அனைத்து மாநிலங்களிலிருந்தும் முதல்வர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு அமைச்சகங்களின் அதிகாரிகளும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கூட்டம் ஏன் மிக முக்கியமானது என்றால், அடுத்த 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற நோக்கில் விகசித் பாரத் என்பதை தான் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசாங்கம் அவர்களுக்கான ஒரு குறிக்கோளாகவே வைத்து செயல்பட்டு வருகிறார்கள். அதில் என்னென்ன மாதிரியான மாறுதல்களை கொண்டு வர வேண்டும் போன்றவை எல்லாம் இன்றைய கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக நிறைய சவால்கள் என்பது பொருளாதார சவால்கள் தற்பொழுது இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர், உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர், கச்சா எண்ணெய் விலை உயர்வு, சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் தட்டுப்பாடு என்று ஏராளமான பிரச்சனைகள் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பது, ஏற்றுமதியை அதிகரிப்பது, இறக்குமதியை குறைப்பது போன்ற பல்வேறு விஷயங்களுக்குள்ளும் மாநில அரசுகள் என்ன மாதிரியான ஒத்துழைப்பை மத்திய அரசாங்கத்திடம் எதிர்பார்க்கிறது, மத்திய அரசு மாநில அரசுகளிடமிருந்து என்னென்ன மாதிரியான துறைகளில் பல்வேறு முக்கியமான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கின்றது. ஏற்கனவே அந்த அளவுகோல் என்பது வைத்திருப்பார்கள். பெண் கல்வியில் இத்தனை சதவிகிதம் வளர்ச்சி அடைய வேண்டும், தனி மனித வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என்று பல்வேறு வரைமுறைகள், அந்த அளவுகோல்கள் என்பது வைக்கப்பட்டிருக்கும். அந்த அளவுகோல்கள் எல்லாம் எந்த அளவிற்கு எட்டப்பட்டிருக்கின்றது, பொருளாதார ரீதியில் மாநில அரசுகள் எந்த அளவுக்கு முன்னேறி வருகின்றது, கடன் அளவு குறைந்திருக்கிறதா, மனித வளத்திறன் மேம்பாடு எந்த துறைகளிலெல்லாம் கவனம் செலுத்தி செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லப்படக்கூடிய ஏஐ தொழில்நுட்பம் உலகம் முழுவதும் பெரிய அளவில் வளர்ந்து வரக்கூடிய சூழலில் அதை இந்தியா எப்படி பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றது, அடுத்த அரை தசாப்தங்களுக்கு இந்தியாவுடைய வளர்ச்சியை எப்படியெல்லாம் நிர்ணயிக்கலாம் போன்ற பல்வேறு விஷயங்கள் முன்வைக்கப்படவிருக்கின்றது. குறிப்பாக என்னென்ன துறைகளில் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து வரலாம், அதை எந்தெந்த மாநில அரசுகளுக்கு பகிர்ந்து கொடுக்கலாம் என்பது மாதிரியும், புதிய அலுவல்களோ புதிய கட்டமைப்புகளையோ எங்கெங்கெல்லாம் புதிதாக உருவாக்கலாம், மாநில அரசுகள் அதற்கு எந்த அளவுக்கு இசைவுடன் இருக்கிறார்கள். அடுத்ததாக புல்லட் ட்ரெயின் மாதிரியான ரயில் திட்டங்கள் வர இருக்கின்றது. அது தமிழ்நாடு மாதிரியான தென் மாநிலங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டியை அதிகரிப்பதற்கான விஷயங்களை எந்த அளவிற்கு செய்யலாம். மெட்ரோ ரயில் திட்டம் 2ஆம் கட்ட நகரங்களுக்கு கொண்டு செல்வதற்கான வழிவகைகள் ஏதேனும் இருக்கின்றதா? உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் இப்போ கோவை, மதுரை போன்ற இடங்களில் எல்லாம் மெட்ரோ ரயில் சேவை திட்டம் தேவை என்று தமிழ்நாடு அரசின் முந்தைய அரசும் சரி, தற்பொழுதைய அரசும் சரி